வணக்கம். அசுரனின் அழகு பொம்மை கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். ஓகே, ப்ரெஷராக இருந்துச்சு. இதுக்கு மேலே அங்கே வேலை செய்ய முடியாது. ரிசைன் பண்ணிவிட்டு சாருக்கு என்ன பண்ணுறதா உத்தேசம்? வேலை கிடைக்கிறதே குதிரை கொம்பா இருக்கிற இந்த காலத்தில் நீ பாட்டுக்கு வேலையை ரிசைன் பண்ணிட்டு என்ன ரொம்ப ஈஸியாக சொல்கிற? அம்மாவோட மெடிக்கல் செலவு, அஞ்சலி காலேஜ், அவள் ஃப்யூச்சர், இதை பற்றியெல்லாம் நீ கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா? நீ வேலையை ரிசைன் பண்ணின விஷயம் அம்மாவுக்கும் அஞ்சலிக்கும் தெரியுமா? அங்கலாய்ப்பாய் கேட்டாள் பவித்ரா. தெரியாது பவி, இனிமே தான் சொல்லணும். நல்ல வேலை நீ அஞ்சலிக்கிட்ட எதுவும் சொல்லலை. இந்த வேலை இல்லைன்னா என்ன, இன்னொரு வேலை பார்த்துக்கலாம். அவங்க 2 பேர்கிட்டையும் இப்போ எதுவும் சொல்ல மாட்டேன். வேறு ஒரு வேலையை தேடிக்கிட்ட பிறகு சொல்லலான்னு இருக்கேன். அதை விட சிம்லா கிளைமேட் எப்படி இருக்கு? வேலைன்னு இல்லாமல் கொஞ்சம் சிம்லாவையும் சுற்றி பார்த்துட்டு வா. நல்லா என்ஜாய் பண்ண. பேச்சை மாற்றினான் குணா. குணா, நான் சொல்கிறத கேளு. உடனே மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி உன்னோட ரெசிக்னேஷன் லெட்டரை திரும்ப வாங்கிக்கிறேன்னு சொல்லு. பவித்ரா விடாமல் வற்புறுத்தினாள். வேண்டாம் பாவி, இந்த ஆஃபீஸில் என்னால் இனிமேல் ஒர்க் பண்ண முடியாது, விட்டுடு. குணா, நாங்கள் எல்லாம் உன் கூட இருக்கோம்ல, ஒரு பிரச்சனையும் வராது. சீக்கிரமே அந்த ஸ்பை யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா உன்னோட பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆயிடும்டா. சொன்ன கேளு குணா, ப்ளீஸ். கெஞ்சிக் கொண்டிருந்தாள் பவித்ரா. அவள் குணாவிடம் பேசிக் கொண்டிருந்த அதே நேரம் அவள் பின்னால் நின்றிருந்த ஹர்ஷவர்தன் குணாவுடனான பவித்ராவின் உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்தான். சிறிது நேரம் பவித்ராவின் பின்னால் அமைதியாக நின்றிருந்த ஹர்ஷவர்தன் பின்னாலிருந்து சத்தமாக தன் தொண்டையை செரும திரும்பி பார்த்த பவித்ராவின் கண்களிலோ பேரதிர்ச்சி. யாரு கால்ல? உன் ஃப்ரெண்டா? வேலையை விட வேண்டான்னு சொல்லி அவனுக்கு பயங்கரமாக அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க போல. அவன் மாட்டிக்காமல் இருந்திருந்தா இந்நேரம் வேலையை விட்டுருக்க மாட்டான். அவனோட கெட்ட நேரம் என்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டான். தப்பு செஞ்சு மாட்டிக்கிட்டா அது அசிங்கம்தான். அதனால் மன உளைச்சல் வரதான் செய்யும். நான் சொல்கிறத எழுதி வச்சுக்கோ. நீ என்னதான் அவனுக்கு அட்வைஸ் பண்ணாலும் அவன் கண்டிப்பாக நம்ம ஆஃபீஸை விட்டு போயிடுவான். நீ எதுக்கு ஸ்வீட்டி உன்னோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுற? குணாவை நிரபராதி என்று நிரூபிக்க எந்த சாட்சியும் இல்லாத போது குணாவை குற்றவாளி என்ற கண்ணோட்டத்துடனேயே பார்க்கும் ஹர்ஷவர்தனிடம் பவித்ரா என்ன பேசி அவனுக்கு புரிய வைக்க முடியும்? அன்று ஹர்ஷவர்தனுடன் அருணும் கெஸ்ட் ஹவுஸ் வந்திருந்தான். ஹர்ஷவர்தனுடன் தொழில் சம்பந்தமாக பேசிக் கொண்டிருந்து விட்டு கிளம்பிய நேரத்தில் வெளியில் தோட்டத்தில் நின்றிருந்த பவித்ராவை பார்த்துவிட்டு அவளிடம் வந்தான் அருண். என்னம்மா, நான் சொன்னதை பற்றி ஹர்ஷா கிட்ட பேசுனியா? அருணின் முகத்தில் பெரிய எதிர்பார்ப்பு தெரிந்தது. அண்ணா, நான் அவர்கிட்ட 2 வாட்டி பேசுறதுக்கு ட்ரை பண்ணேன். ஆனால் சந்தர்ப்பம் சரியாக அமையல. எப்படியோ அவர்கிட்ட தைரியமாக கேட்டுடலான்னு பேச்ச ஆரம்பித்தாலும் அவர் முகத்தை பார்த்தா எனக்கு பேச்சே வரமாட்டேங்குதுண்ணா, பவித்ரா இயலாமையுடன் கூறினாள். என்னம்மா நீ இப்படி சொல்கிற? இது உன்னோட வாழ்க்கை பிரச்சனை. சில நொடிகள் யோசித்த அருண், உனக்கு கஷ்டமாக இருந்தால் சொல்லு. நான் வேணும்னா இது விஷயமா ஹர்ஷா கிட்ட பேசுகிறேன். அவனுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்கிறேன். என்னம்மா சொல்கிற? நீங்கள் பேசுகிறீங்களா என்று அருணின் முகத்தை யோசனையாய் பார்த்த பவித்ரா, வேண்டாண்ணா, நீங்கள் இந்த விஷயத்தை பேச போய் உங்கள் 2 பேருக்கும் ஏதாவது பிரச்சனை ஆகிட போகுது. இது என்னோட ப்ராப்ளம், நானே பார்த்துக்கிறேன். தேங்க்ஸ்ண்ணா என்றாள். சரிம்மா, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஹர்ஷா கிட்ட பேசிடு. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம இந்த சிம்லாவில் இருக்க போகிறது இன்னும் கொஞ்ச நாள் தான். இந்த விஷயத்தில் உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் தயங்காமல் என்கிட்ட கேளு, நான் கண்டிப்பாக செய்கிறேன் சொல்லிவிட்டு கிளம்பினான் அருண். அடுத்தடுத்து வந்த இரவுகளில் சிம்லாவின் ரத்தம் உறைய வைக்கும் குளிருக்கு பவித்ராவிற்கு போர்வையாகி போனான் ஹர்ஷவர்தன். அவளுடன் அவன் இருக்க போகும் நாட்கள் ஒவ்வொன்றாக குறைந்து கொண்டே வர அவனையும் அறியாமல் அவன் மனம் பதட்டமாகிக் கொண்டே போனது. ஒவ்வொரு நாள் இரவிலும் பவித்ராவை சிறிதும் நகரவிடாமல் தன் அணைப்புக்குள்ளேயே சிறைப்படுத்தி வைத்திருந்தான் அந்த அசுரன். நாட்கள் குறைய குறைய தன் ஆண்மையின் முத்திரையை ஆக்ரோஷமாய் அவளுக்குள் பதித்து கொண்டிருந்தான் அவன். அந்த ஒவ்வொரு நாள் இரவிலும் என்னை திருமணம் செய்து கொள் என்று கேட்கும் நினைப்புடன் கட்டிலுக்கு வரும் பவித்ரா எப்படி ஆரம்பிப்பது, என்ன கேட்பது என்று புரியாமல் அவன் அணைப்பிற்குள் கண்ணீரிலேயே பல இரவுகளை கழித்திருந்தாள். இன்னும் 3 நாட்களில் அவர்கள் சென்னைக்கு கிளம்பவிருக்கிறார்கள். தேவியையும் பெரியசாமியையும் ஹர்ஷா அவன் பிளாட்டிற்கே வேலைக்கு வர சொல்லிவிட்டான். இந்த கடைசி 3 நாட்கள் பாதி நேரம் மட்டுமே தன் வேலைக்காக என்று ஒதுக்கி கொண்ட ஹர்ஷவர்தன் மதியத்திற்கு மேல் பவித்ராவை வெளியில் அழைத்து சென்று சிம்லா முழுவதும் சுற்றி காட்டினான். அவள் வேண்டாம் என்று சொன்ன போதிலும் விடாமல்
புடவைகள், நகைகள் என்று பெண்கள் ஆசைப்படும் அத்தனையும் அவளுக்காக வாங்கி கொடுத்தான். அன்று மாலை ஹர்ஷவர்தன் பவித்ராவுடன் அறையில் இருந்தான். பவித்ரா யோசனையாய் இருக்க அவள் முகம் பார்த்த ஹர்ஷவர்தன், நாளைக்கு காலையில் 6 மணிக்கு ஃப்ளைட். உன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் மறக்காம பேக் பண்ணி வச்சுக்கோ. பேசிக்கொண்டிருந்தவனின் கை விரல்கள் பவித்ராவின் விரல்களோடு பிணைந்து கொண்டது. எங்கே அவள் அவனை விட்டு போய்விடுவாளோ என்ற பயம் அவனுக்குள் இப்போதிலிருந்தே ஆரம்பித்து விட்டது. ஸ்வீட்டி, இந்த 1 மாசமும் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். நான் இத்தனை நாள் பழகின எல்லா பொண்ணுங்களையும் நீ ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அவங்க எல்லாரும் அவங்களுக்கு வேண்டியதை என்கிட்ட கேட்டு கேட்டு வாங்குவாங்க. ஆனால் நீ நானே கொடுக்குறேன்னு சொன்னாலும் எதையும் கேட்க மாட்டேங்கிற, வேண்டான்னு சொல்லிடுற. நாளைக்கு சென்னை போயிடுவோம். இப்போவாவது கேளு, உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு, நீ என்ன ஆசைப்பட்டாலும் கேளு, தரேன். அவள் கைகளை எடுத்து அவன் கன்னத்தில் வைத்து கொண்டான். சிறிது நேரம் மௌனமாகியிருந்த பவித்ரா இதற்கு மேலும் அமைதியாக இருந்தால் இனி வேறு ஒரு சந்தர்ப்பம் அமையாது என்று நினைத்து ஹர்ஷாவின் முகத்தை ஏறிட்டு பார்த்தாள். கேளு, தலையசைத்து சைகை செய்தான் அவன். நான் கேட்கறத கண்டிப்பா நீங்க கொடுப்பீங்களா? அவன் வெளியில் தன் விழிகளை கலக்க விட்டு கேட்டாள். ஷியோர், கண்டிப்பா, நீ என்ன கேட்டாலும் கொடுக்குறேன். சொல்லு, என்ன வேணும்? ஆர்ப்பரித்தது அவன் மனம். நீங்க என்ன உங்க மனைவியாய் ஏத்துக்கணும், என் கழுத்துல தாலி கட்டணும். இத்தனை நாளாய் மனதில் வைத்து யோசித்து கொண்டிருந்ததை இன்று அவனிடம் நேரடியாகவே கேட்டுவிட்டாள் பவித்ரா. ஏய், ஆர் யூ ஜோக்கிங்? சத்தமாக சிரித்தான் ஹர்ஷவர்தன். ஜோக் இல்லை சார், நான் சீரியஸாக தான் கேட்குறேன். பல பொண்ணுங்களோடு பழகிறது உங்களுக்கு வேணும்னா சாதாரணமான விஷயமா இருக்கலாம். ஆனால் நான் அப்படி இல்லை. 1 மாதம் உங்களோட இருந்துட்டு இன்னொருத்தங்கிட்ட அதை மறைச்சு ஏமாற்றி அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்த என்னால் முடியாது. நீங்கள் தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும். பவித்ராவிற்கும் இவ்வளவு தெளிவாக பேச வரும் என்று அவளுக்கே இன்றுதான் தெரிந்தது. நினைச்ச உடனே கல்யாணமா? அது எப்படி முடியும் என்று ஹர்ஷவர்தன் பேசிக்கொண்டிருந்த வேளையில் எழுந்து சென்று தன் கைப்பையை எடுத்து வந்து அதில் இருந்த தாலியை எடுத்து அவனிடம் நீட்டினாள் பவித்ரா. மை காட், ஏய், என்ன இது? பவித்ராவின் கையில் இருக்கும் தாலியையும் அவளையும் மாறி மாறி பார்த்துவிட்டு தன் கண்களை அழுத்தமாக மூடி திறந்தான் ஹர்ஷவர்தன். பவித்ராவின் கையில் இருந்த தாலியை வாங்கி பார்த்தான். ஓ, இதுதான் அந்த சென்டிமெண்ட் தாலியா? அவள் கையில் இருந்த தாலியை வாங்கி சுற்றி சுற்றி பார்த்தான். ஆமா, அது எப்படி? நினைச்ச உடனே தாலி உன் கைக்கு வந்தது? நீ எதுக்கு தாலியை பேக்ல வச்சுட்டு சுத்துற? ஓ, இது உன் அக்கா கல்யாணத்துக்கு வாங்கின தாலியா? அதையே நீ எடுத்துட்டு வந்த? அவன் கேள்விகளாய் கேட்டுக்கொண்டிருக்க பவித்ரா தன் கைகளை மார்புக்கு குறுக்கே கட்டி பதில் எதுவும் சொல்லாமல் தீர்க்கமாக அவனை பார்த்து நின்றிருந்தாள். இங்க பாரு பவித்ரா. தன் பெயர் சொல்லி அழைத்தவனை நிமிர்ந்து பார்த்தாள் பவித்ரா. என்ன சொல்ல போகிறானோ என்ற பதட்டம் அவளுக்கு. எனக்கு இந்த கல்யாணம், கமிட்மெண்ட், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் இதிலெல்லாம் சுத்தமாக நம்பிக்கை கிடையாது. என்னுடைய லைஃபோட பிளாக் மார்க் இந்த ரிலேஷன்ஷிப் தான். இதனால தான் நான் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டேன். அதனால் எக்காரணத்தை கொண்டும் இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே மட்டும் மாட்டிக்கவே கூடாதுன்னு ரொம்ப நாள் முன்னாடியே டிசைட் பண்ணி வச்சுட்டேன். தயவு செஞ்சு இது ஒன்று மட்டும் வேண்டாம். வேற என்ன வேணா கேளு, நான் செய்கிறேன். அவ்வளவு சீக்கிரம் தன் மனதை மாற்றிக்கொள்பவனா அவன்? வேற என்ன வேணும்னாலும் செய்வீங்களா? வேற என்ன சார் செய்வீங்க? விரக்தியான சிரிப்புடன் கேட்டாள் பவித்ரா. உன் பேர்ல கோடிக்கணக்கில் சொத்து, பெரிய வீடு, நிறைய நகைகள், இல்லை என் சொத்துல பாதி வேணுமா? உனக்கு எழுதி கொடுக்கவா? அதுவும் வேண்டானா என் பிஸ்னஸில் உன்னை ஈக்குவல் பார்ட்னர்ஷிப் கொடுக்கவா? சொல்லு, இதில் உனக்கு என்ன வேணும்? பவித்ராவை சமாதானப்படுத்திவிடும் நோக்கத்துடன் ஆர்ப்பரித்தான் அவன். தன் கண்களை மூடி தலையை இடமும் வலமும் அசைத்த பவித்ரா, நோ சார், இதெல்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம். நீங்கள் என் கழுத்தில் தாலி கட்ட மாட்டீங்கன்னு நான் ஏற்கனவே நினச்சது தான். ஆனாலும் மனசு கேட்கல, அதான் கேட்டுட்டேன். நீங்கள் உங்கள் பதிலை சொல்லிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு தான் நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்க போகிற கடைசி நாள். நாளையிலேருந்து நீங்கள் யாரோ நான் யாரோ. இனிமேல் எனக்கு உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இனிமே நான் கண்டிப்பாக உங்களை தேடி வரவே மாட்டேன். நீங்களும் இனிமேல் என்னை எங்கே பார்த்தாலும் தெரியாத மாதிரியே இருந்துடுங்க. அட்லீஸ்ட் இதையாவது எனக்காக செய்ங்க. பவித்ரா பேசி முடிப்பதற்குள் அவள் கண்கள் கண்ணீர் குளமாக நின்று விட்டது. ஏய் ஸ்வீட்டி, என்ன நீ இப்படியெல்லாம் பேசுகிற?
நான் சொல்றத கேளு. ஒரு நிமிஷம். ஏய் நில்லுடி. ஹர்ஷா கூப்பிட்டு கொண்டிருக்க பவித்ரா அறையிலிருந்து வெளியேறினாள். அவள் பின்னாலேயே ஓடி வந்தவன் அவளை வேகமாய் இழுத்து தன்னோடு சேர்த்து அணைத்து நிறுத்தி கொண்டான். பவித்ராவின் எலும்புகளுடையும் அளவு அழுத்தமான அணைப்பு அது. அவளை விடக்கூடாது என்ற எண்ணம் அவனுக்கு. அவன் அணைப்பில் இருந்த பவித்ரா அவனாக விடட்டும் என்று பொறுமையாக காத்திருந்தாள். இன்னும் 1 மாதம் முடியவில்லையே. அவன் அணைப்பிற்கும் ஆர்ப்பரிப்பிற்கும் இன்றுதானே கடைசி நாள். ஸ்வீட்டி, அவன் குரல் உடைந்து வந்தது. அவள் இதழோடு இதழ் பதித்து விலகியவன் அவள் கைகள் 2ஐயும் பிடித்து கொண்டான். என்ன சொன்ன? 1 மாசம் முடிஞ்சிட்டா? உனக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஆயிடுமா? என்னை பார்க்காம என்கிட்ட பேசாம என்னை விட்டுட்டு உன்னால இருந்துட முடியுமா? கஷ்டம் ஸ்வீட்டி, இங்க பாரு என்று எங்கோ வெறித்திருந்த அவள் பார்வையை தன் பக்கம் திருப்பியவன், இனிமே நீ எங்கேயுமே போக வேண்டாம். பேசாம என் கூடவே இருந்துடு. என் வீட்டுக்கு என் கூடவே வந்துடு, சரியா? உன்னால என்னை விட்டுட்டு இருக்க முடியாது தானே? சொல்லு. இப்போதும் அவளால் இருக்க முடியாது என்று சொல்கிறானே தவிர அவனால் இருக்க முடியாது என்று சொல்லவில்லையே. என்ன சார் பேசுறீங்க? நான் உங்க வீட்டுக்கு உங்க கூட வரணுமா? எந்த உரிமையில? எங்க வீட்டில் இருக்கிறவங்க கேட்டா நான் என்ன சார் சொல்லட்டும்? சொல்லுங்க. பதட்டமே இல்லாமல் பொறுமையாக கேட்டாள் பவித்ரா. ஆய்ந்து மூச்சை இழுத்துவிட்ட அசுரன் தன் பிடரி கேசத்தை கோதியபடியே குறுக்கும் நெடுக்குமாய் நடந்தான். அப்போ உனக்கு ஏன் கூட வர இஷ்டம்தான். உங்க வீட்டில் இருக்கிறவங்கள நினைச்சுதான் பயப்படுறியா? அவள் இல்லாமல் இருக்க முடியாது என்பது அவனுக்கு தெரிந்துவிட்டது. எப்படியாவது சமாதானம் செய்து அவளை உடன் அழைத்து சென்றுவிட வேண்டும் என்பதில் குறியாக இருந்தான். சார், எனக்கு உங்க மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லை. நீங்க பணம் கொடுத்தீங்க. என்னோட சூழ்நிலைக்காக நான் 1 மாசம் உங்க கூட இருந்தேன், அவ்வளவுதான். பணத்துக்காக உங்க கூட இருக்கிற மற்ற பொண்ணுங்க மாதிரி என்ன நினைச்சிடாதீங்க. இந்த 1 மாசம் முடிஞ்சதும் தயவு செஞ்சு என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கு கல்யாணம் நடக்க போகுது. நான் உங்களை பார்க்காம இருக்கிறது தான் என்னோட சந்தோஷத்துக்கு நல்லது. நீங்க என்கிட்ட இருந்து விலகி இருக்கிறது தான் என்னோட வாழ்க்கைக்கும் நல்லது. அப்பதான் இந்த 1 மாசத்தோட நினைவுகள் இல்லாம என் புருஷனோட நான் நிம்மதியா இருக்க முடியும். நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கழுத்தில் தாலி கட்டு என்று வெட்கத்தை விட்டு கேட்ட பிறகும் முடியாது என்று சொல்லிவிட்டான் அவன். பவித்ராவின் மனதில் உண்டான கோபத்திலும் வேதனையிலும் அவள் இதயத்திலிருந்து வந்த கூர்மையான சொற்கணைகளின் தாக்குதலில் அவன் பாறை நெஞ்சம் வெடி வைத்து தாக்கியதைப் போல நொறுங்கி சிதறியது. அவள் இப்படியெல்லாம் பேசுவாள் என்று அவன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. என் கையை விடுங்க சார். பிடித்திருந்த அவன் கைகளை உதறிவிட்டு பவித்ரா கீழே இறங்கி சென்று விட்டாள். ஹர்ஷவர்தனோ இடி தாக்கிய மரம் போல் போகும் அவளையே பார்த்து கொண்டு திகைத்து போய் நின்றிருந்தான். கீழே சென்ற பவித்ரா குழந்தையுடன் நேரத்தை செலவிட்டு கொண்டிருந்தாளே தவிர மேலே வரவில்லை. அறைக்கு சென்ற ஹர்ஷவர்தனுக்கோ மனது வலித்தது. மிகவும் நெருக்கமான அவனுக்கு சொந்தமான ஒரு பொருளை யாரோ தட்டி பறிப்பது போன்ற ஒரு உணர்வு. சரி, வேலையிலாவது கவனத்தை செலுத்தலாம் என்று தன் கணினியை எடுத்து வைத்து உட்கார்ந்தான். மனமோ பவித்ராவின் நினைவிலேயே இருக்க கண்கள் அவளை தேடிக்கொண்டிருந்தது. இரவு உணவுக்கு என்று அவன் கீழே சென்றபோது டைனிங் டேபிளில் உட்கார்ந்து குழந்தையுடன் விளையாடி கொண்டிருந்தாள் பவித்ரா. பவித்ராவின் அருகில் அமர்ந்த ஹர்ஷவர்தனோ குழந்தையின் கண்ணம் தடவியபடியே அவள் முகம் பார்க்க, அக்கா, மகிக்கு தூக்கம் வருதுன்னு நினைக்கிறேன், நான் போய் தூங்க வைக்கிறேன் என்று குழந்தையை தூக்கி கொண்டு தேவியின் அறைக்கு சென்று விட்டாள். அதற்கு மேல் அவனுக்கு சாப்பாடு எப்படி இறங்கும்? பெயருக்கு என்று ஏதோ சாப்பிட்டு விட்டு அறையில் பவித்ராவிற்காக காத்திருந்தான் ஹர்ஷவர்தன். அன்று அவர்களுக்கான இரவு, அவர்கள் கூடலின் கடைசி இரவு. அவளை அணைத்து கொண்டு அவள் நெஞ்சில் இளைப்பாற வேண்டும். அன்பாய் ஒரு முத்தம், ஆசையாய் ஒரு அணைப்பு. இதை அவளிடமிருந்து எப்படியாவது பெற்றுவிட வேண்டும். அவள் தேகத்தை சந்தனமாய் குழைத்து தன்மேல் தடவிக்கொள்ள வேண்டும் என்று அவன் மனம் எப்போதையும் விட இன்று அதிகமாய் ஆர்ப்பரித்தது. தினமும் 10 மணிக்குள் அறைக்கு வந்து விடுபவள் இன்று மணி 10 கடந்தும் இன்னும் வந்த பாடில்லை. பவித்ரா தேவியுடன் அவள் அறையில் இருந்தாள். பெரியசாமி அடுத்த நாள் கிளம்புவதற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டு சமையல் அறையை சுத்தம் செய்து கொண்டிருக்க குழந்தைக்கான பொருட்களை சரிபார்த்து எடுத்து வைத்து கொண்டிருந்தாள் பவித்ரா. கணினியை மூடி வைத்துவிட்டு கட்டிலில் அவளுக்காக காத்திருந்தான். ஹர்ஷா இன்று அவளுடன் இருக்க போகும் கடைசி இரவு. தூக்கம் தொலைத்த கண்களும் அவளை அணைக்க பரபரத்த கைகளையும் முடிந்தவரை கட்டுப்படுத்தி பார்த்தான். தன் உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாமல் தவித்து கொண்டிருந்தவன்
அதற்கு மேல் காத்திருக்க முடியாமல், பவித்ரா மேலே வா, அவளை அழைத்தான். எப்போதும் கட்டளையாய் வரும் குரல் இன்று கனிந்து மென்மையாகி போயிருந்தது. பவித்ராமா, உங்களை ஐயா கூப்பிடுறாரு. இனி ஒரு வேலையும் இல்லை, எல்லாமே எடுத்து வச்சாச்சு, நீங்க போங்க. பவித்ராவின் மடியில் தூங்கிக் கொண்டிருந்த குழந்தையை வாங்கி தொட்டிலில் படுக்க வைத்தாள் தேவி. தேவியின் அறையிலிருந்து பவித்ரா வெளியில் வருவதற்குள் மேலிருந்து கையில் தண்ணீர் பாட்டிலுடன் கீழே இறங்கி வந்து கொண்டிருந்தான் ஹர்ஷவர்தன். பவித்ரா படியில் மேலே ஏற அவளை பார்த்து கொண்டே கீழே இறங்கினான் ஹர்ஷவர்தன். ஐயா, தண்ணி வேணுங்களா? கொடுங்க. ஓடி வந்த பெரியசாமி ஹர்ஷவர்தனிடமிருந்து பாட்டிலை வாங்கி சென்று தண்ணீர் எடுத்து வந்து கொடுத்தான். அவன் தண்ணீரை வாங்கி கொண்டு வருவதற்குள் அறைக்கு வந்த பவித்ரா படுத்து விட்டாள். உடல் மட்டுமல்ல, உயிரும் சேர்ந்தவளை பிரிய போகிறோம் என்ற கவலையில் துடித்து கொண்டிருந்தது அவனுக்கு. ஒரு நொடி தூங்கும் பவித்ராவையே அழுத்தமாக பார்த்தவன், இவள் மட்டும் எப்படி எந்த கவலையும் இல்லாமல் படுத்தவுடன் உறங்கி போனாள்? இனிமேல் நீ என்னை தொந்தரவு செய்தால் என் திருமண வாழ்க்கை கெட்டுவிடும் என்று எவ்வளவு ஈஸியாக சொல்லிவிட்டாள். அப்படி என்றால் அந்த ரத்னவேலை திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்து விட்டாளோ? ச்சே, அவனெல்லாம் ஒரு ஆளா? பற்களை கொறித்தான். அவளை தொடவும் முடியாமல் விடவும் முடியாமல் தவித்து கொண்டிருந்தான் ஆடவன். அவள் கேட்டபடி அவள் கழுத்தில் தாலி கட்டி அவளை மனைவியாக்கி இருந்தால் அவன் எதிர்பார்த்தது நடந்திருக்கும். அவன் கட்டிய தாலி அவள் கழுத்தில் ஏறி இருந்தால் இங்கு வந்த நாள் முதல் அவன் தீண்டலுக்கெல்லாம் மரபொம்மையாய் இருந்தவள் இன்று உயிர் பெற்ற பெண்ணாய் மாறியிருப்பாள். அது புரியவில்லையே இந்த அசுரனுக்கு. அவளுக்கும் தனக்குமான உறவு முற்று பெற்று விடுமோ என்ற வேதனையில் இரவெல்லாம் தூக்கம் துளைத்து கலங்கி கொண்டிருந்தவன் அந்த இரவின் நிசப்தத்தில் கட்டிலுக்கு அருகில் சேரை இழுத்து போட்டு தூங்கும் அவளையே கண்ணிமைக்காது பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தான். இன்னும் தூக்கம் தன்னை முழுவதுமாக தழுவிக்கொள்ளாத நிலையில் திரும்பி படுத்த பவித்ராவிற்கு அருகில் யாரோ தன்னையே பார்த்தபடி அமர்ந்திருப்பது தெரிய தூக்க கலக்கத்தில் இருந்த விழிகளை அகல விரித்து பார்த்தாள். அந்த மங்கிய இரவு விளக்கின் வெளிச்சத்தில் அது ஹர்ஷவர்தன் தான் என்பதை கண்டு கொண்டவள் எழுந்து புருவம் சுருக்கி அவனை பார்த்தபடியே அருகில் இருந்த தண்ணீர் பாட்டிலை எடுத்து தண்ணீரை அருந்தினாள். அந்த அசுரன் என்ன நினைத்தானோ தெரியவில்லை. பாய்ந்து வந்து அவளை கட்டி கொண்டான். அப்படியே அவள் இதழோடு இதழ் சேர்க்க அவள் குடித்திருந்த தண்ணீரை தனக்குள் உறிஞ்சி கொண்டான்.